அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் எப்போ நடக்கும்? அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்டடி பிளான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆர்ஆர்பி குரூப் டி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏப்ரல் 2021 டு ஜூன் 2021. சார், இது எப்படி டிபெண்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி இந்த டேட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மினிஸ்டர் ஐசோலேட்டட் கேட்டகரி எக்ஸாம் டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 23 வரைக்கும் நடந்தது. இன் பிட்வீன் 4 days கேப் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் டிசம்பர் 28லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி 4th phase வரைக்கும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மார்ச் 2 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆர்ஆர்பி என்டிபிசி phase 5 அண்ட் phase 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா, February 22 அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக வந்த நியூஸ். ஓகேங்களா? அப்போ மார்ச் எண்டுக்குள்ளே ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் தென் ஆஃப்டர் சர்டன் டேஸ் தான் இருக்கும் கேப்பு. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா 45 days மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரிவிஷனோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 1,03,769 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியை கம்பேர் பண்ணும்போது குரூப் டி எக்ஸாமுக்கு கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸாம் வந்து எழுதலை. தட் மீன்ஸ் 60% ஆஃப் அட்டெண்டன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு, 40% ஆஃப் அட்டெண்டன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்கு ஈஸியாக, கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி எக்ஸாமும் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. அதே மாதிரி எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 1 stage. ஆர்ஆர்பி என்டிபிசி 3 stages இருக்குது. That is first round written test, second round written test and third round typing skill test. அது எந்த கேட்டகரி அப்ளை பண்ணீங்களோ அந்த கேட்டகரிக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சென்லெஸ் ஆனால் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்ளை பண்ணல அப்படின்னா ஒன்லி 2 round ஆர்ஆர்பி என்டிபிசி. பட் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஒன்லி 1 round கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான். செகண்ட் ரவுண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம். இந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட ஸ்டடி பிளான் அண்ட் தென் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 marks, மேத்தமேட்டிக்ஸ் 25 marks, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 13 marks அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 marks. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்க்கு 25 marks, ஜென்ரல் சயின்ஸ்க்கு 25 marks, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 20 marks. ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 40 marksன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கொஸ்டின் எங்கெங்கேயோ வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஆர்ஆர்பி குரூப் டியில் அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் சயின்ஸ் 25 markனு ஸ்பெசிஃபிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 mark வரும் கேட்பாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் அப் டு 10th லெவல் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷின் பேப்பர், சிலபஸில். ஸோ நீங்கள் அது கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இப்போ நான் ஒரு நாள் 8 hours படிக்கிறேன், 4 hours படிக்கிறேன் அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஸ்டடி பிளான் ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 hours காலையில் படிங்க. காலையில் 6 to 8 ஆர் 7 to 9 காலையில் படிங்க ஜென்ரல் சயின்ஸ். அண்ட் தென் மேத்தமேட்டிக்ஸ் 2 hours டைம் கொடுங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்
அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 hours டைம்ஸ் கொடுங்க. நிறைய பேர் இங்கே காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங், ரீசனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு ரீசனிங் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் போட தெரியும். பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஸ்பீடு வரும். ஓகேங்களா? அந்த ஸ்பீடு தான் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியும், பட் ஸ்பீடில் தான் இருக்குது. அது உங்கள் ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ அதுக்கு தான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் 1 hour. அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 1 hours டைம் கொடுங்க. தென் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். இன்னைக்கு நான் என்ன டாபிக் படித்தனோ அந்த டாபிக் எல்லாமே டெஸ்ட் போட்டு பாருங்கள், மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சர்டன் டாபிக்ஸ்க்கு மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு மென்சுரேஷன் டாபிக் பார்க்குறேன் அப்படின்னா அந்த மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் சயின்ஸ் நான் ஹியூமன் பிளட் பற்றி படிக்கிறேன், ஹியூமன் பாடி பற்றி படிக்கிறேன் அப்படின்னா அதில் கொஷின்ஸ் என்னவோ அதில் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது எல்லாமே மோக் டெஸ்ட்டு பர் டே 2 hours, 8 hours இருந்தால் 2 hours போட்டு பாருங்கள். 4 hours இருந்தால் அதுக்கு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் காமனாக பண்ணுற மிஸ்டேக், வாட் ஆர் த காமன் மிஸ்டேக் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மேக். இப்போ எல்லாருமே படிப்பாங்க, படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு 1 week முன்னாடி ரிவிஷன் விடுவாங்க, 10 days முன்னாடி ரிவிஷன் விடுவாங்க. அது டோட்டலி ராங். நீங்கள் அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா எதை படிச்சிங்க, எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. திடீர்னு ஒரு எக்ஸாமுக்கான அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 days முன்னாடி எக்ஸாம் அனாலிசிஸ்ன்னு சொல்லி போடுவோம். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்களா, அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா மைண்டு டைவெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. எக்ஸாம் அப்போ ஒரு 10 days பிஃபோருக்கு ரிவிஷனோட பார்க்காதீங்க. நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது அன்னைக்கு ரிவிஷன் விட்டுருங்க. இப்போ நான் 5 days நான் 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்ஸ் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, இந்த 3 டாபிக் நான் கவர் பண்ணிட்டேன் இந்த வீக் அப்படின்னா அந்த வீக்கில் ஃபுல்லாக அந்த வீக்கெண்டு ரிவிஷன் விடுங்க. இந்த வீக் நான் என்ன படிச்சனோ அந்த வீக்கெண்டில் வந்து ரிவிஷன் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கு நீங்கள் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஃபுல் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஃபுல் மோக் டெஸ்ட் ஒன்று போட்டு பாருங்கள். அதே மாதிரி டெய்லி டாபிக் வைஸ் நீங்கள் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கெலாம் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாலாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 pages 20 pages எல்லா டாப்பிக்குமே ஒரு 10 to 20 pagesக்குள்ளே வர மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபைனலாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஈஸி கொஸ்டின்ஸ். நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போயிருப்போம். நான் பேசிக்காக ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டால் நமக்கு தெரியாது. ஆர்ஆர்பி ஜேஇயில் 2019 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாம் பேசிக் லெவல் கொஷின்ஸ். அது நிறைய பேர் இந்த கொஷின் தெரியலையா, அந்த கொஷின் தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்ஆர்பி குரூப் டி 10th லெவல், டிகிரி லெவல் கிடையாது, 10th லெவல். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸி லெவல் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜஸ்ட் 2 digit ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் 97 அப்படின்னு. ஸ்மாலஸ்ட் 3 digit ப்ரைம் நம்பர் கேட்டால் 101 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதே லார்ஜஸ்ட் 3 digit ப்ரைம் நம்பர் கேட்டால் 997 சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ப்ரைம் நம்பர் டாபிக் படிச்சிருப்பீங்க, பட் இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். இப்போ ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னாலும் கேட்பாங்க. ஐஇசி ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் ஆர் இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. சார் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, பட் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கொஸ்டின்லாம் டிஃபிகல்ட் லெவல் இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஈஸி லெவல் இருந்தது, அப்புறம் மீடியம் லெவல், அப்புறம் டஃப் லெவல் போனாங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகும். பட் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜென்ரல் அவேர்னஸ், அந்த ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டியது இருந்தது. அதனால் கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தோன்னா
மீடியம் லெவல் போயிட்டு இப்போ ரொம்ப டஃப் லெவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் ரிடியூஸ் ஆகி தான் வரும். நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. இது 10th பேஸ் லெவல் ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாகவும் இருக்கும், மீடியம் லெவல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரொம்ப டஃப் லெவலாக இருக்காது. ஸோ ஈஸி கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஆர்ஆர்பி ஜேயில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. வெர்டிக்கல் பீரியடிக் டேபிளில் வெர்டிக்கல் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பீரியடிக் டேபிள் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் படிச்சிருப்போம். பட் வெர்டிக்கல் லைன் என்னென்ன, ஹரிசாண்டல் லைன் என்ன கொஷின் சொல்லி இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈஸியான கொஷின்ஸும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அப்புறம் இது டைம் டியூரேஷன் உங்களுக்கே தெரியும், 90 minutes 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ். அதே மாதிரி சிலபஸ், இது மேத்தமேட்டிக்ஸ், இங்கே தான் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போகிறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த எல்லா கொஷின்ஸ் படிக்கிறாங்க. பட் இந்த அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த டாப்பிக்கே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன் இதை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் இந்த கொஷின்ஸ் வந்து சிலபஸ் அதிகமாக இருக்குது, பட் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் மேக்ஸ், அட்வான்ஸ் லெவலில் கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், காம்பவுண்ட் டஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்பீங்க. பட் அதெல்லாம் ஒவ்வொரு கொஷின் தான் கேட்பாங்க. பட் இந்த 3 கொஷின் அட்வான்ஸ் மேக்ஸில் தான் அதிகமாக எல்லா கொஷின், இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரிலேருந்து 4 to 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசிலையும் கேட்டிருந்தாங்க. ஏஎல்பி ப்ரீவியஸ் குரூப் டி எக்ஸாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி கொஷின்ஸ் 4 to 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி அல்ஜிப்ராவிலையும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டால் 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருந்தாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாலினாமியல் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் என்சிஆர்டி புக் 9th and 10th சிலபஸில் இருக்குது. இந்த மென்சுரேஷன், 3D சம்ஸ் இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா இந்த கொஷின்ஸ் தான் நிறையா கேட்குறாங்க. இதில் 4 to 5 கொஷின், அல்ஜிப்ராவில் 2 to 3 கொஷின், மென்சுரேஷனில் 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் நம்மளாம் இந்த டாப்பிக்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த டாபிக் தான் பார்க்குறோம். இந்த டாபிக் பார்த்துட்டு போகிறோம். அவங்க கேட்குற கொஷின்ஸு பாதி கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. பட் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. மேக்ஸ் படிக்கிறோம், நம்ம ஈஸியான டாப்பிக்லாம் படிக்கிறோம். பட் இன்னும் 1998, 2000 அந்த மாதிரி கொஷின் பேப்பர் தான் இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ் ஈஸியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இப்போலாம் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் கொஷின் பேப்பர் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் படிங்க. இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை பேருக்கு தெரியும், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் இந்த இடத்துல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணுறதில்ல, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஷின் தான் படிச்சுட்டு போகும். பட் அங்கே கொஷின் பேப்பரில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஷின் கம்பல்சரி 1 கொஷின்ஸ் வரும். ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கேலண்டர் கிளாக் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா இதில் இல்லை, இது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் சிலபஸில் கிடையாது. பட் கேலண்டர் அண்ட் கிளாக் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த சிலபஸில் இருக்குது, குரூப் டி சிலபஸில் இருக்குது. ஸோ அதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். நான் சொல்கிறோம்ல, ரீசனிங் எனக்கு ரொம்ப நான் ஷார்ப்பு, நான் போட்டுருவேன். ரீசனிங் வந்து எல்லாத்துக்கும் ஈஸி தான். அதில் வந்து பார்த்தா அப்படின்னா யார் சீக்கிரம் போடுறாங்க அதில் தான் இருக்குது டைமிங். நம்ம ரீசனிங் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணாதீங்க. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டைமில் எந்த மாதிரி இது பண்ணால் சீக்கிரமாக ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஸோ டெய்லி 1 hour ரீசனிங் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அதுவும் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயும் இது பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் மீடியம் லெவல், மாடரேட் லெவல் கேட்குறதா இருந்தால் இதில் தான் கேட்பாங்க, ரீசனிங் செக்ஷன் தான் வைப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருந்தது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப்பும்
2 கொஷின்ஸ் இருந்தது, சிலாஜிசம் கொஷின் இருந்தது. நீங்கள் இது டேட்டா இன்டர்பிரேஷன் பாருங்கள், நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களாம் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் அதிகமாக பார்க்குறதில்ல. பேங்க் எக்ஸாம் படித்தவங்க இது ஈஸியாக போட்டுருவாங்க. பட் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதில்ல. இதில் கம்பல்சரி கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் வரும். ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக் எப்படி நான் மேக்ஸ் டாப்பிக்கில் இந்த அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க சொன்னோம், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் டாபிக்லையும் டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் பிளட் ரிலேஷன் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங், இந்த ஸ்டேட்மெண்ட் அசெப்ஷன், இந்த கொஷின் இதெல்லாம் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்ஆர்பி என்டிபிசியில் 2020 ஒரு கொஷின்ஸில் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் அசெப்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட் கொஷின்ஸ் வரல. ஒரு கொஷின் பேப்பரில் கூட வரல. இப்போ இந்த மேபி 4th phase, 5th phase, 6th phaseல கேட்கலாம். மேபி சான்சஸ் நமக்கு குரூப் டி எக்ஸாம்லேயும் கேட்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி இந்த ஸ்டேட்மெண்ட் அசெப்ஷன் எல்லாம் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் அசெப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழில் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் அப்படி முடியாது. ப்ரீவியஸ் ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமுக்கு பண்ணலாம். பட் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ண முடியாது. இங்கிலீஷ்னால் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். வேறு லாங்குவேஜ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியாது. பட் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் பார்க்கலாம், வேறு எந்த லாங்குவேஜ் வேணாலும் பார்க்கலாம். பட் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதர் லாங்குவேஜ் பார்க்க முடியாது. ஸோ நான் அது முன்னாடியே நான் இங்கே சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் அசெப்ஷனுக்கு தமிழ் மீனிங் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ்சி அப் டு 10th லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா என்சிஆர்டி புக்கு 6th to 10th லெவல் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டை பாருங்கள். அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக கேட்ட எஸ்எஸ்சி ஜேஇ 2020 எக்ஸாம் நடந்ததில் பார்த்தோன்னா என்சிஆர்டி புக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி ஜேஇ கொஷின் பேப்பர்லேருந்து. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி 2018 கொஷின், ஜேஇ 2019 கொஷின், எல்லா கொஷின்லையும் பார்க்கலாம். எல்லா கொஷின்லையும் என்சிஆர்டி புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் மேக்ஸிமம் 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் இருந்தால் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி டிஎன்பிசி புக் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே சிபிஎஸ்சி புக்கில் இருந்தும் கொஸ்டின் 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அது கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ நம்ம சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்சிஆர்டி புக்கில் இருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் என்சிஆர்டி புக் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 கேட்டிருந்தாங்க, 2018 கொஷின் கேட்டிருந்தாங்க, 2020 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 1.5 இயர் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின், அது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்லேருந்து பாருங்கள் கொஷின்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 2 எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் கொஷின் இருந்தது, பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் கிளியர் பண்ணிவிடுவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன மாதிரி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 35 kg வெயிட்டை 100 மீட்டர் இன் 2 மினிட்ஸில் போகணும். 100 மீட்டரை இந்த வெயிட்டை நீங்கள் கீழே போடாமல் 2 நிமிஷத்துக்குள்ளே கிராஸ் பண்ணணும் அந்த 100 மீட்டரை. 35 கிலோகிராம். 35 கிலோகிராம்னா பயப்படாதீங்க, எடுத்து ஷோல்டரில் வைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிடலாம். அது நீங்கள் போடவே மாட்டீங்க, எடுத்து தூக்கி ஷோல்டரில் வைக்கிறது தான் கஷ்டம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை ரன் பண்ணிடலாம் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி 1000 மீட்டர் இன் 4 minutes 15 seconds, இது ஈஸியாக ஓடிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக கிடையவே கிடையாது.
இதோட டஃப் லெவல்லாம் ஆர்மி செலெக்ஷனுக்கு இருக்குது. அது இதோட டைமும் கம்மி, மீட்டரும் அதிகம், டிஸ்டன்ஸும் அதிகம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி தான். ஓடுறோம் லெவல் தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஈஸியாக ஓடிடலாம். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் 20 kg, இவங்க 35 kg, மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் 20 kg. இதெல்லாம் ஈஸியாக இது பண்ணிடலாம். இதெல்லாம் டஃப் லெவல் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு 3 month கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் இது எல்லாமே இது பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபுட்டு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நீங்கள் இப்போ இருந்தே, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அது அப்புறம், நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் பாடி கண்டிஷனை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எனர்ஜிக்கான ஃபுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் 3rd ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒன்றும் இல்லை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகும் தெரியுங்களா, ஒவ்வொரு கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் லெவல், ரொம்ப இதெல்லாம் இருக்காது. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மெடிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. அடுத்த இது பார்த்தா அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ராமார்க் என்ன, நார்மலைசேஷன் மார்க்னா என்ன, ஆர்ஆர்பி என்டிபிசி 2020க்கான அண்ட் 2021 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். நான் என்னோட மார்க், என்னோட ப்ரீவியஸ் மார்க்ஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட மார்க்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் ராமார்க்கு, நார்மலைசேஷன் மார்க், நாங்கள் எவ்வளோ ராமார்க் எடுத்தோம், நாங்கள் எவ்வளோ நார்மலைசேஷன் மார்க் எடுத்தோம், கட் ஆஃப் மார்க், ப்ரீவியஸ் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வச்சாங்க, நாங்கள் எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளியராக வித் ப்ரூஃபோட எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட், எல்லா ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ராமார்க் 45 மார்க், பட் நார்மலைசேஷன் மார்க் 50, 54, 56 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ ராமார்க்கும் நார்மலைசேஷன் மார்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ், இன்க்ரிமெண்ட் ஆகி தான் வரும். நான் ஆர்ஆர்பி என்டிபிசியில் நான் 50 கொஷின் அட்டன் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பேப்பர் வந்து பார்த்தோன்னா டிஃபிகல்ட் லெவல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் இன்க்ரிமெண்ட் ஆகி தான் வரும். தட் இஸ் நார்மலைசேஷன் மார்க் 64 மார்க், 63 மார்க் அந்த மாதிரி வரலாம், 58 கூட வரலாம். ஸோ உங்களோட கொஷின் பேப்பர் டஃப் லெவல் டிபெண்ட் பண்ணி தான் உங்கள் நார்மலைசேஷன் மார்க் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நார்மலைசேஷன் மார்க் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா கட் ஆஃப் மார்க் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ நான் 50 கொஷின் அட்டன் பண்ணேன், எல்லோரும் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தேன் அப்படின்னா 65 சொல்கிறாங்க, 70 சொல்கிறாங்க. நான் 50 கொஷின் அட்டன் பண்ணேன், அதனால் நான் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் நான் கிளியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 50 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்கள் பேட்ச்சு டிஃபிகல்ட் லெவல் பேட்சாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் இன்க்ரிமெண்ட் ஆகி வரும். இது நான் எக்ஸ்ப்ளனேஷன் வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ப்ரூஃபோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் டு சேவ். Subscribe our YouTube channel Time to Save. Then only you can update more videos like this. Thank you.